பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமடைவதாக. சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் விவரமாக இந்த செய்திக்கு முந்தின செய்திகளில் நாங்கள் விவரமாக பார்த்து இப்பொழுது ரோமர் அதிகாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ரோமர் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான சொற்கள் 2 இருக்குது. ஒன்று அந்த பாவம், மற்றது அந்த கிருபை. இந்த 2 வேத வாக்கியங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக சில டிரான்ஸ்லேஷன், சில மொழிபெயர்ப்பினாலே அதனுடைய தாற்பயத்தை கிறிஸ்தவர்கள் அறிய முடியாமல் போய்விட்டது. இது பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். அப்பொழுது நேரடியாக ரோமர் 6:1 போவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இதை சரியான முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தால், ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் அதை தெளிவாக அந்த பாவத்திலே, அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தராகிய தேவனே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாகிய எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக எண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அருமையான பிதாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு இடவிடாமல் தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டி விட்டதற்காக சோஸ்திரம். உம்முடைய உண்மை புதியவைகளாக இருப்பதற்காக உமக்கு சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அந்த கிருபையை சிலுவையின் மூலமாக எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அது மட்டுமல்ல, உம்முடைய நீதியை, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை எங்கள் மீது சுமத்தி விட்டதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. உமக்கு முன்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த நீதியை நாங்கள் சரியான முறையில் அதனை உபயோகித்து அதனை பாவித்து கர்த்தரை நாங்கள் எந்த காலமும் ஆண்டவரே ப்ளீஸ் பண்ணத்தக்கதாக, அவரை எந்த காலமும் சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நடக்கும்படி எங்களை தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும்
அபிஷேகியும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்களும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah to the Lamb of God. நாங்கள் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேரடி 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ அதற்கு நான் தெரிந்து கொண்டு ஏற்கனவே அதனுடைய தலையங்கத்தை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆனாலும் அதனுடைய தலையங்கம் பாவ சுபாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். இந்த ரோமர் 6:1 ஏற்கனவே நான் தெரிந்திருக்கிற தலையங்கம் பாவ சுபாவம். அப்போ பாவ சுபாவம் என்ற தலையங்கத்தின் கீழ் இப்போ தொடர்ச்சியாக நான் இந்த பிரசங்கத்தை மேற்கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கடைசியாக நான் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய மோசமான வேதனைக்குரிய நிலைமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த வேதனைக்குரிய நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மறுபிறப்பு பெற்றவர்கள். அதிகமானோர் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால் பலவிதமான ஒழுங்கீனங்களினாலும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையினாலும் அவர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முற்று முழுதுமாக ஒழுங்கீனமான வாழ்க்கையினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை ஆக்கிரமித்து அவர்களை வேதனைக்குட்படுத்தி கொண்டு இருக்கிறத அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகளை பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5:19-21 இந்த மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவ சுபாவம் மனுஷனில வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் மாம்சத்தின் கிரியைகள் உடனடியாக வெளிப்படும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் அந்த மாம்சத்தின் கிரியைகளை அவர்களுடைய சரீரத்தில் வெளிப்படுத்தி உங்களில் ஏதோ பிழை இருக்கிறதுன்றதை நீங்கள் அறிஞ்சு அந்த சரியான வழிக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் திரும்ப வேணும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தை திசை திருப்பினோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு பெற்ற உடனே பாவ சுபாவம் அந்த பாவம் நம்மில் செயல் இழந்து போயிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ செயல் இழந்திருக்கிற அந்த பாவம் அப்படியே இருக்க வேண்டியது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அது ஒரு காலமும் அந்த பாவம் நம்முடைய சரீரத்தை விட்டு எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் செயல் இழந்து போய் ரட்சிக்கப்பட முந்தி வல்லமையாக அது செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய இருதயத்துக்குள் வந்த உடனே அந்த பாவம் செயல் இழந்து போய் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தின் மூலம்தான் அந்த பாவம் செயலிழந்து போயிருக்கிறது. விசுவாசத்தின் மூலம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலம்தான் பரிசுத்த ஆவி நமக்குள் வல்லமையாக வேலை செய்கிறது. அப்போ சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த வேண்டிய நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம் திசை திருப்புவோமா இருந்தால் எப்படி ஒரு மனுஷன் திசை திருப்ப முடியும்?
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக தற்பொழுது சில பிரமாணங்களை மனுஷன் ஏற்றுக்கொண்டு மனுஷ கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அது தேவனுடைய பிரமாணங்களாகவும் இருக்கலாம். அப்ப தேவனுடைய பிரமாணங்களாக இருக்கலாம், மனுஷருடைய பிரமாணங்களாக இருக்கலாம், மனுஷருடைய கற்பனைகளாக இருக்கலாம். அதற்கு செவி கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பும் பொழுது செயற்படாமல் இருந்த அந்த பாவம் உடனடியாக செயற்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்ன மாதிரி செயற்பட்டதோ அதே மாதிரி நம்மில் செயல்படும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்வார்களாக. அந்த பாவம் செயலிழந்தபடியே இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அது செயலிழந்தபடியே இருக்க வேண்டுமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக உலகத்தினாலேயோ அல்லது மாம்சத்தினாலேயோ அல்லது பிசாசுகளினாலேயோ ஏவப்பட்டு அல்லது அறிவீனத்தினாலேயோ அல்லது பிடிவாதத்தினாலேயோ நம்முடைய வழிகளை நாம் கைக்கொள்ள முயற்சித்த உடனடியாக நாம் விசுவாசத்திலிருந்து விலகுறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட நாம் ஏதாலையும் கூட்டுகிறோம், ஏதாலையும் கழிக்கிறோம். இதன் நிமித்தம் நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்பட்ட உடனே செயற்படாமல் இருந்த அந்த பாவம் மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த கிறிஸ்தவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தனையாக எச்சரிக்கையை ஆண்டவர் மாம்சத்தின் கிரியைகள் மூலம் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த மாம்சத்தின் கிரியைகள் தன்னில் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய விசுவாசத்தினால தான் எனக்கு ஆரம்பமானது என்று சொல்லி உடனடியாக பயந்து நடுங்கி மறுபடியும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்துக்கு திரும்பி வர வேணும் என்பதற்காகவே இந்த மாம்சத்தின் கிரியைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்று சொல்லி நாம் அடையாளம் கண்டு அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் தலகாட்டினவுடன் நாம் பயப்பட்டு நடுங்கி உடனடியாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ மாம்சத்தின் கிரியைகளை சொல்றார். கலாத்தியர் 5:19-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொய்யான உபதேசங்களை விருப்பமாக கேட்கிறதற்கு பேர் மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று சொல்லி போட்டு பவுல் அப்போஸ்தலர் எச்சரிக்கையை உடனடியாக கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கலாத்தியர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு அதே எச்சரிக்கை நமக்கும் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை வருகிறது. அப்ப சுருக்கமாக பார்க்க போனால் இந்த விதமான மாம்சத்தின் கிரியைகள் அநேகமான கிறிஸ்தவர்களில் தலகாட்டும் பொழுது
அவர்கள் உடனடியாக அந்த அடையாளம் கண்டவுடனே அதற்கு மன்னிப்பு காட்டு உடனடியாக தேவனிடத்தில் ஒரு விதமான கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் பெர்ஃபெக்டாக இந்த பூமியில் இருப்போம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாவம் இல்லாத பூரணத்துவம் இருக்கும் என்று அந்த பேச்சுக்கே இந்த பூமியில் இடமில்லை. ஏன் இடமில்லை? மரண சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். பலவீனமான மாம்சத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனபடியினால் இந்த தாக்கம் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படியானது தலை காட்டும் பொழுது உடனடியாக 1 யோவான் 1:9 செய்த பாவத்தை அறிக்கையிட்டு உடனடியாக அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கோர வேணும் என்று சொல்லி 1 யோவான் 1:9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 யோவான் 1:9 நாம் பார்த்து கொள்வோம். அது உடனடியாக நாங்கள் அப்படியான ஏதாவது மாம்சத்தின் கிரியைகள் நம்மள தலகாட்டும் பொழுது இந்த வசனம் எங்களுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்போ நம்முடைய என்று சொல்லும் பொழுது யோவான் அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நானும் சில வேளைகளில் பாவம் செய்வேன். ஏனென்று சொன்னால் பாவம் இல்லாத பூரணத்துவம் இந்த பூலோகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதற்கு காரணம் என்ன? மரண சரீரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். பலவீனமான மாம்சத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். பாவ சுபாவம் இன்னும் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படியான நிலைமையில ஒரு வேளை தவறுதலாக நாம் பாவம் செய்தால் என்ன செய்வது என்றதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்போ உடனடியாக 1 யோவான் 1:9 நாம் போய் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அதுக்காக மறுபடியும் ஒருக்கா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதல்ல, ரட்சிப்புக்கு ஒருக்காத்தான். அப்போ ஒருக்கா ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் திருப்பி ரட்சிப்பை கேட்க வேண்டிய அவசரம் கிடையாது. அப்போ செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தேவனோட அந்த உறவிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தபடியினால், பாவத்தை செய்ததனால உறவிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உறவை சரிப்படுத்துறதற்கு 1 யோவான் 1:9 நாம் நடப்போமானால் தேவனோடு ஒப்புரவாகி மறுபடியும் சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்போ அந்த 1 யோவான் 1:9 பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ 1 யோவான் 1:9 எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தற்செயலாக பாவத்தை செய்தால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதற்கு 1 யோவான் 1:9 நமக்கு வழியை தெளிவாக்கி தருகிறது. அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்ன மாதிரி என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாவத்தை செய்து அதை தொடர்ச்சியாக பாவத்தில் போவதென்று ஆண்டவர் கண்டால் மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுத்தி, மனுஷா நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ள நுழைந்திருக்கிறாய், உன்னுடைய மாம்சத்தில் நீ செயல்படுகிறாய், உலகத்தோடு நீ செயல்படுகிறாய், பிசாசுகளுடைய குரலுக்கு நீ செவி கொடுக்கிறாய். ஆனபடியால் உடனடியாக அதனை நிப்பாட்டி நீ செய்த தவறுகள் எல்லாவற்றிற்கும் 1 யோவான் 1:9 நீ மன்னிப்பு கோரி மறுபடியும் அந்த மாம்சத்தின் கிரியை உன்னிலே இருந்து நான் அப்புறப்படுத்துறதற்கு நீ மன்னிப்பு கோரி தேவனோடு
உடனடியாக ஒப்புரவாக என்று தான் சொல்லப்பட்டு கிடக்கிறது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும் பொழுது எச்சரிக்கையாக இருந்து அதனை அடையாளம் கண்டு, இது என்னுடைய விசுவாச திசைப்பட்டதனால இந்த உபத்திரவம் எனக்கு வந்திருக்கண்டு மனுஷன் அடையாளம் கண்டு அதிலிருந்து உடனடியாக நிவர்த்தி பெற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை தொடர விட்டு அதை பின்பற்றினால் அவ்வளவு சாதகமாக முடிய போறதில்லை. ஏனென்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் தொடர விடுவீர்களாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள், பரலோகத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறபடியால் மிகுந்த எச்சரிக்கையாக நாம் நடக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் 5:19-21 கலாத்தியர் 5:19-21 சொல்லியிருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு விசுவாசி சரியான முறையில் பொருத்தமான முறையில் அறியாவிட்டால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனுக்கு காணல் நீராக மாறுகிறது. அவனுக்கு காணல் நீராகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலியர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. அப்போ இஸ்ரவேலியர்கள் தேவனுடைய என் ஜனங்கள் என்று அவர் அழைத்தார். அப்போ என் ஜனங்களாக இருந்த இஸ்ரவேலிய புத்திரர்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வோனுக்கு இஸ்ரவேலிய புத்திரர்கள் அடிமையாக இருந்தது போல இப்பொழுதும் ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களில் மாம்சத்தின் கிரியைகள் பலமாக செயல்படுகிறது, ஆனால் அதனை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ளாததன் நிமித்தம் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளை அவர்கள் அறிய முடியாமல் இருக்கிறபடியினால் சாத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை முற்றும் முழுதுமாக சிறைக்குள் வைத்திருக்கிறான். அவிசுவாசிகள் சிறைக்குள் இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசிகள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வழியை அவர்கள் பெற்றிருந்தும் அதனை அறியாமல் இருக்கிறது வேதனைக்குரிய விஷயம். அப்போ 1-2 கிறிஸ்தவர்கள் இந்த மாம்சத்தின் கிரியைக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கிறார்களோ? இல்லை. எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் கிரியைகளினால் வேதனைப்படுகிறது மட்டுமல்ல, அது என்ன என்றதையும் அவர்கள் அறியவில்லை. இதன் நிமித்தம் சாத்தான் பூரணமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை சிறைக்குள் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி பிரஸ்தாபிக்கையில் கலாத்தியர் 2:21 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என கூறியிருக்கிறார். அப்போ இந்த கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியங்களுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையில் இருக்காவிட்டால், திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய
கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் சிலுவையிலேயே இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையிலே இல்லாதிருந்தால் நாம் கிருபையை விருதாவாக்குறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதன் பொருள் என்ன? கிருபை நம்மில் செயல்படுவதை நாம் தடை செய்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் விவரமாக சொன்னார் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறத நாம் தடை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயற்படுகிறத நாம் தடை செய்கிறோம். இதுதான் கிருபையை விருதாவாக்குகிறது. அப்போ கிருபையை விருதாவாக்குறதுன்ற நோக்கம் என்ன? நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இல்லாமல் வேறொன்றில் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் இருக்குமா இருந்தால் நாம் கிருபையை விருதாவாக்கி தேவனிடத்திலிருந்து பெறும் நன்மைகள் எல்லாவற்றையும் பெறாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படாமல் இந்த விதமாக நாம் கிருபையை விருதாவாக்குறோம். நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் எந்த விதமான பிரமாணங்கள், தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டாலும் மனுஷருடைய பிரமாணங்களை கை கொண்டாலும் மனுஷருடைய கற்பனைகளை கை கொண்டாலும் அந்த வழிகளால் ஒரு காலமும் நீதி வரப்போறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்துவின் நீதியே ஏதாவது ஒரு நியாய பிரமாணத்தை ஏதாவது ஒரு பிரமாணத்தை செய்து கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நீதியை நாம் பெற முடியுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம் இல்லாமல் வெற்றிகரமாக நாம் வாழ முடியுமானால் கிறிஸ்து என்ன காரணத்துக்கு இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும்? இதைத்தான் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கிறிஸ்துவின் நீதியை வேறு வழிகளினால நாம் பெற முடியுமா இருந்தால் கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தது வீணாயிருக்குமே என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த வேத வாக்கியம் கலாத்தியர் 2:21 மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ தற்போதைய சபைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான வழிகளையும் பல்வேறு விதமான திட்டங்களையும் பல்வேறு முறைகளையும் அவர்கள் தங்களுடைய சபைகளில் நீதியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வழி இந்த வழி என்று சொல்லி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தற்போது சபைகளில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து பல்வேறு வழிகளை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், போதகர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அந்த வழியாக நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சபையிலே இருப்பவர்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனபடியால் தான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் நீதி அல்ல, அதுகள் நீதி அல்ல. அப்போ அவர்களால் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நீதியை பெற முடியுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போதிக்காமல் வேறு வழிகளை அவர்கள் போதித்து வேறு திட்டங்களை அவர்கள் போதித்து வேறு முறைகளை அவர்கள் போதித்து போதகர்கள் இதனால் நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1022
1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.